அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோபம் அப்படின்னு ஒரு டாபிக். அது படலாமா கூடாதா, எங்கே, எப்போது, எப்படி கோபப்படுவது அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. ஸோ கோபம் அப்படிங்கிறது படலாம் அப்படின்னு வச்சுட்டோம். ஏன்னா எல்லா உணர்வும் கண்ணனிடம் தான் வருகிறதுன்னு, அப்ப கோபம் மட்டும் எங்கிருந்து வந்தது? அப்ப கண்ணன் தான் அந்த உணர்வை தருகிறான் அப்படின்னு வருது. இந்த பிரச்சனை என்னன்னா, கோபம் அப்படிங்கிறது வந்து சூப்பரான, உன்னதமான, அருமையான, பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். அது வந்து ஒரு புல்டோசர்னு வச்சுக்கோங்க. அந்த புல்டோசர் ஆயுதம் எனக்கு இறைவன் தந்திருக்கிறான். ஏன்னா அடிக்கடி எனக்கு கோபம் வருது அப்படின்னா, இறைவன் வந்து இந்த அப்பா உனக்கு புல்டோசர் வச்சுக்கோ அப்படின்னா, நம்மால புல்டோசரை யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது. நமக்கு புல்டோசர் கிடைச்சிருச்சுட்டு மமதையில இந்த இங்க ஒருத்தி இருக்கிறான். வீட்டுக்குள்ள எலி வந்தா புல்டோசரை வச்சு அடிக்கிறான். வீட்டுக்குள்ள எலி வந்து புல்டோசர் வச்சு அடிச்சா என்ன ஆகும்? எலி தப்பிச்சிடும், வீடு இடிச்சிடும். கொசுக்கு கொசு பேட்டு போடணும், அதுக்கு எதுக்கு புல்டோசரு? அப்ப கொசு அடிப்பதற்கும் வீட்டில் உள்ள எலியை அடிப்பதற்கும் புல்டோசர் என்கின்ற கோபத்தை பயன்படுத்தினால் அது தனக்கு பாதகமாதான் முடியும்னு வச்சுக்கணும். கோபம் என்பது பவர்ஃபுல்லான ஒரு ஏவுகணைக்கு சமமான ஒரு உன்னதமான ஒரு ஆயுதம். அத எங்க எப்போது சரியாக பயன்படுத்தணுமோ அப்பதான் பயன்படுத்தணும். எனக்கு தான் கொடுத்துட்டானே அப்படின்ட்டு எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எரிஞ்சு விழுந்து கோபப்பட்டோம்னா அது முழுக்க முழுக்க நம்மை பாதிக்கும். அதான் சிம்பிளா அதை புரிஞ்சுக்கோங்க. கொசுவை எடுப்பதற்கு ஒருத்தன் புல்டோசர் எடுத்துட்டு ஒரு குண்டை போட்டான்னா வீடு காலியாயிடும். நம்ம தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். அப்ப எங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுகிற கோபம் வந்து மிக பவர்ஃபுல்லான ஆயுதம். மிக பவர்ஃபுல்லான ஆயுதத்தை ஒன்றை கொடுத்துருக்கான். நீ எதுக்கு எடுத்தாலும் போன்ட்ட நம்மகிட்ட பவர்ஃபுல்லா ஆயுதம் இருக்குங்கிறதுக்காக நீ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா புல்டோசரை? அது தப்பு இல்லையா? அப்போ அந்த எங்க யூஸ் பண்ணணும், அந்த மிகப்பெரிய ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாம சின்ன சின்ன விஷயத்துல யூஸ் பண்ணா காலியாயிரும். ரெண்டாவது, இந்த கோபம் ரெண்டு விதம். சரியாக பயன்படுத்தினா அது வேற லெவல்ல உனக்கு கொண்டு போயிடும். அதுவே தவறாக பயன்படுத்தினா எந்த அளவுக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு காந்தாரி காந்தாரி தானே கண்ணை கட்டி, காந்தாரி வந்து கண்ணை கட்டி கொண்டு பல பல பத்தாண்டு கண்ணை கட்டி கொண்டு இருந்ததன் விளைவு அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் வந்தது. அவள் கண்களால் ஒரு உடம்பை மேலிருந்து கீழிருந்து பார்த்தால் அவன் அவன் அதாவது காந்தாரி சாபமிட்டால் கண்ணனுக்கே பலிக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு தவத்தை அவர் செய்திருந்தாள் அப்படின்னு வருது. ஆனா இங்க கண்ணனுக்கு சாபம் இட்டவுடன் கண்ணனை பார்த்து கேட்பார்கள், ஐயோ கண்ணா உனக்கு சாபம் வந்து விட்டதே என்று. கண்ணன் மகிழ்வான், சந்தோஷப்படுவான். ஏனென்றால் காந்தாரியின் இத்தனை ஆண்டு கால தவம் ஒரு சாபத்தால் அந்த பலன் அனைத்தும் முடிந்து போனது. அப்ப பல 10 வருடங்கள் செய்த அந்த கண்ணை கட்டி கொண்டு மிகவும் பவர்ஃபுல்லை வளர்த்த அந்த பவர் ஒரு கோபத்தால் மறைந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து சத்சங்கம் கேட்கிறேன், நான் வந்து 1008 தடவை நாமம் சொல்றேன், இல்ல கீர்த்தன் கேட்கிறேன், நான் வந்து தீர்த்த யாத்திரை செல்கின்றேன், அப்புறம் வந்து கங்கை யமுனையில குளிக்கிறேன் அப்படின்ட்டு பயங்கரமா அனலைஸ் பண்றோம், பாட்டு பாடுறோம், மந்திரம் சொல்றோம், கிளாஸ் கேட்கிறோம், நிறைய வந்து தானம் பண்றோம், தர்மம் பண்றோம். ஏதோ வந்து நம்ம எப்படியாவது ஞானி ஆகணும்ட்டு அப்படியே வந்து ஒரு லெவலுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம்.
அந்த ஞானி ஆகிறதுக்கு உண்டான அந்த தன்மை புண்ணியத்தை. ஒரு கோபம் மொத்தத்தையும் காலி பண்ணி, அதான் காந்தாரிக்கு நடந்தது. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்ப 1.5 மணி நேரம் கிளாஸ் உட்காந்து சூப்பரா கவனிக்கிறீங்க, இல்ல 2 மணி நேரம் 1008 நாமம் சொல்றீங்க, இல்ல முற்றோதன்னு சொல்லிட்டு ஒரு 8 மணி நேரம் உட்காந்துட்டு வர்றீங்க. வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு கோபம், 1 நிமிடம் கோபம், ஒரு 10 செகண்ட் கோபம், 8 மணி நேரம் முற்றோதல காலி பண்ணி. அதான் சொன்னேன், புல்டோசர் வச்சு எலி அடிச்சோம்னா வீடு காலி, ஒரு குண்டு போடும். ஏன்னா அது பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். அப்படிப்பட்ட ஒரு வெப்பன்னால எந்த அளவுக்கு நீ இழக்கிறா என்பதை புரிந்து கொண்டால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா அது அவ்வளவு இழக்கிறோம். சேர்த்து வச்சதை அனைத்தையும் பல 10 ஆண்டுகள் சேர்த்து வைத்ததை ஒரு கோபத்தில் இழந்தால் காந்தாரி. நான் டெய்லி கோபப்பட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? சேர்த்தே வைக்காம வேற கோபப்பட்டு இருக்கேன். அப்ப நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அது போக அந்த கோபம் மனதை மட்டும் பாதிக்காது, தன்னை மட்டும் பாதிக்காது, உடம்புல வேற லெவல்ல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு கோபத்தை பட்டுவிட்டால், அந்த கோபத்தை பட்டுவிட்டு நான் சில நிமிடங்களில் ரிலாக்ஸ் ஆயிடலாம். சரி, தெரியாம கோபப்பட்ட, சாரி சார். அந்த கோபத்தின் தாக்கம் சொல்லுவான் 70 மணி நேரம் உன் உடம்புல இருக்கும். அது போய் ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு உறுப்பையும் வந்து பாதித்து அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு 70 மணி நேரம் ஆகும். ஸோ அதுதான் புல்டோசர் அந்த எக்ஸாம்பிள். அவ்வளோ பெரிய பாதிப்பு. நீ இத்தனை நாள் சேர்த்து வைத்த சாதனை அனைத்தையும் காலி, பிளஸ் உடம்புல ஏகப்பட்ட பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வலிமையானது. நான் வந்து கோபத்தை இன்னும் குறைத்து மதிப்பிடல, வலிமையானதை தவறா பயன்படுத்த இப்படிதான் இம்பாக்ட் ஆகும். அதனால கோபத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். தவறா பயன்படுத்தினா எந்த அளவுக்கு இம்பாக்ட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் நான் கோபப்படுறேன் அப்படின்னா, சாதாரண விஷயத்துக்கு கோவப்பட்டா எந்த அளவுக்கு ஒரு புல்டோசரை கொண்டு வந்து கொசு அடிப்பதற்கு பார்த்தா சிரிப்புமா தான் இருக்கும். அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நாம் வீணாக அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி நமக்கு எதிராக அதை திருப்பி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கோபம் எப்படி வர்றது அப்படின்னா சிம்பிளா, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்ணை வந்து விட்டு கொடு, தூது போ, ஒரு முறைக்கு 2 முறை சொல்லு, அப்படியும் முடியலைன்னா அப்பதான் போர் அப்படிங்கிற அத மாதிரி கோபம் அப்பதான் வரும். முக்கியமா கோபம் 2 இடத்துல பண்ணலாம். தமசிக் அப்படின்னு சொல்லப்படுகிற தாமச குணத்தில். அவன் வந்து சொன்னா புரியாது, சொல்லு புரிஞ்ச ரஜசிக்ல இருக்கிறான் அப்படின்னா, ராஜச குணம்னா சொன்னா புரிஞ்சுக்கிறவன், வலிக்கும் அவனுக்கு திட்டுனா. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சொன்னா புரிஞ்சுக்கிறவனுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த தாமச குணம் எரும மாடு, சொன்னாலும் புரியாது, அவன் என்ன தப்பு பண்றான், அதனால அடுத்தவன் எவ்வளவு கஷ்டப்படுறானும் புரியாது. அவனுக்கு தன் புலன்கள் எதை வேண்டும் என்கின்றதோ அது வேண்டும், எது வேண்டாம் என்கின்றது அது வேண்டாம். அவன்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் முடியாது, அவனை தண்டித்து தான் முடிவு பண்ண வேண்டும். ஐந்தறிவு ஜீவன்கிட்ட போய் நாயை கொலைக்காதே கொலைக்காதே, அது கொலைச்சிட்டு தான் இருக்கும், என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதுக்கு புரியாது. ஸோ அதை ஹேண்டில் பண்ற விதமே வேற. அதை சைக்காலஜிக்கலா அதை வந்து பயமுறுத்தி தான் அதை நாங்க வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தாமச குணம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் அங்க இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாது. அதுக்குதான் குழந்தைகிட்ட முக்காவாசி கோவப்பட்டுறது. ஏன்னா சொன்னா புரியாது, கோவப்பட்டோம்னா அப்படின்ட்டு பயந்துட்டு அந்த தவறை செய்யாமல் இருந்து கொள்ளும். ஸோ அதனால் அந்த தாமச குணம் இருக்கிற இடத்துல கோபப்படலாம். ஏன்னா அந்த கோபப்பட்டாதான் அங்க வேலைக்கு ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஆனா அந்த கோபம் என் சுயநலத்தாலோ விருப்பு வெறுப்பினாலோ பட்டால் காந்தாரி மாதிரி மொத்த பலனும் இழக்கப்படும். ஸோ பட வேண்டிய இடத்தில் பட்டாலும் அங்கே சுயநலம் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த மிகப்பெரிய ஆயுதத்தை நான் யூஸ் பண்ணணும். நான் சுயநலத்துக்கு யூஸ் பண்ணேன்னா அது எவ்வளவு பெரிய கர்மா. இப்போ அதனால கண்டிப்பா எனக்கு பாதிப்பு வரும். அப்ப சுயநலம் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த தாமச குணம் இருக்கிற இடத்துல அது தாமச குணம் இருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும்? ஒரு முறைக்கு 2 தடவை அங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு முடியல அப்படிங்கும்போது நம்ம கோபப்படலாம். கோபப்படுவதற்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னா கன்சல்டன்ட் போயிட வேண்டியதான், கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான், தேர்ட் பார்ட்டிக்கு சஜஷனுக்கு போயிட வேண்டியதான். சார் முடியல, நீங்க தான் வரணும் அப்படின்ட்டு. அது நம்ம மகனாகவே இருந்தாலும் சரி நம்ம போயிடணும். ஏன்னா கோபம்ங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். எல்லாருக்கும் கண்ணன் தரல, நம்ம இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். ஆக நான் கோபப்பட்டால் எவ்வளவு சக்தி விரயமாகிறது, நான் எங்கே கோபப்பட வேண்டும் என்பது புரிஞ்சிருச்சு.
இப்ப அடுத்து என் மீது கோபப்பட்டால் அப்படின்னு நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம மீது எவனா கோபப்பட்டான்னா நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா நம்மளை வந்து நம்ம கொசு நினைச்சிட்டு இருக்கோம். அவன் கோபப்பட்ட உடனே அவன் புல்டோசர் எடுக்கிறான். அப்ப நம்ம புல்டோசருக்கு எதிராக தானே புல்டோசர் எடுக்க முடியும். ஸோ நம்மளை மிகவும் வலிமையானவனாக, மிகவும் பவர்ஃபுல்லாக நினைக்க போய் தான் அவ்வளோ பெரிய ஆயுதத்தை கொண்டு வர்றான். புரியுதுங்களா? இப்ப என்னை அடிப்பதற்கு யார்ரா அவன், ஓ பூபதியா, ஏ நீ போடா அப்படின்னு ஒரு நோஞ்சான அனுப்பிச்சானா நான் போல. அது யாரு, அது பூபதியா, படைய திருத்து, காலால் படை, விமானப்படை, ஏவுகணை படை எல்லாத்தையும் திருப்பு அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய பவர்ஃபுல். நமக்கு எதிராக பவர்ஃபுல்லா ஒரு வெப்பன் வருதுன்னா நம்ம பவர்ஃபுல்னு அர்த்தம். இப்ப அடுத்த நம்ம மேல கோவப்பட்டா நம்மை மிகவும் வலிமையானவனாக, பவர்ஃபுல்லாக அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து அவனுக்கு நன்றி சொல்லி, ஏன்னா நம்ம வலிமை நமக்கே தெரியலையே, அவனுக்கு தான் தெரியுது அப்படின்னு பார்த்தா அவன் கோபம் மீது நமக்கு வெறுப்பு வராது. சரியா? சோ நம்ம வந்து அதை ஈஸியா எடுத்துக்கலாம். சரி, நம்ம வலிமையானவன் நினைச்சிட்டார்ல, சோ அதனாலதான் கோவப்படுறாரு. நோஞ்சா நினைச்சா கண்டுக்கிறான் போயிடுவார்ல. இப்ப யானை இருக்கு, யானையை வந்து கோயில் கட்டி வச்சிருப்பான், 4 நாய் குலைச்சிட்டே இருக்கும். யானை அது மாதிரி சாப்பிட்டு தான் இருக்கும், கணக்கிலே எடுக்காது. அந்த நாய் பக்கத்துல வந்துச்சுன்னா குலைச்சு 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 10 அடி 5 அடி பக்கத்துல அது தும்பிக்கை எப்படிங்கும், நாய் மறுபடியும் 10 அடிக்கு அங்கிட்டு போய் குலைச்சிட்டே இருக்கும். அப்ப நாய்க்கு எதிராக யானை எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஏன்னா நாய் என்ன சொல்றது, நோஞ்சான் போல, நம்மை விட வலிமை கம்மி என்று நாய் நினைத்துக் கொண்டிருக்கிறது. யானை நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால ஸ்டெப் எடுக்கல. ஆனா யானை நம்மளை பார்த்து ஒரு கூட்டத்தையே கூட்டி வந்து அலறி பிடறி 2 காலை தூக்கி கொண்டு ஓடி வந்துச்சுன்னா நம்ம யானையை விட்டு ஒரு வலிமையில இருக்கோம்னு அர்த்தம். அப்ப நம்ம மீது எவனாவது கோபப்பட்டா அவன், நம்ம வீட்டுக்காரன் எவன் கோபப்படாதவன்லாம் நம்மளை நோஞ்சான்னு நினைக்கிறான்னு அர்த்தம். எவன்லாம் நம்மளை கோபப்படுறானோ அவன்லாம் நம்மளை வலிமை உள்ளவன் என்று மதிக்கிறான் என்று புரிந்து கொண்டு அடுத்த கோபத்தை எளிதாக அதை நினைத்து கொண்டு, ஆனா அவன் எந்த அளவுக்கு இழக்கிறான், மொத்தத்தையும் இழந்துடுறான் வேற. அவனை வந்து நான் வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம், எவ்வளவு கோபப்பட்டாலே அவனே எல்லாம் இழந்துடுறான். அவன் சேர்த்து வச்ச புண்ணியத்தை வலிமையை எல்லாம் அவனே இழந்துடுறான். இதுக்கு மேல நம்ம ஏன் அவன் மேல கோவப்படணும், நம்மள வேற வலிமையா வேற நினைச்சிட்டு இருக்கான், நம்ம அவன் மேல கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு அவனுக்காக இறைவன்ட்டு லவ்ல பிரார்த்தனை பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆக வேண்டியதான். ஸோ இது அடுத்தவன்ட்டு நம்ம அடுத்தவனின் கோபத்தை நாம் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.